பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களோடு கூட ஒரு சின்ன கதை மூலமாக பேச போகிறாங்க. ஒரு மாலை பொழுதில் ஒரு நல்ல மழை, கடுமையான மழை. அப்போ ஒரு மூதாட்டி அதில் நனைந்து கொண்டே வந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அந்த பாட்டியை பார்த்து அவன் கடைப்பக்கமாக கூட்டிகிட்டு போவான். அப்போது அந்த பாட்டிக்கு சொல்லுவாங்க, எனக்கு தேவையான பொருட்கள் இந்த கடையில் வாங்க முடியாது வந்தேன்னு சொல்லி. அப்போ அவன் எல்லா காரியங்களையும் அந்த பாட்டிக்கு செய்து, எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் செய்து அந்த பாட்டியை வழி அனுப்பி வைப்பான். அந்த மறுநாள் காலையில் அவனுக்கு அந்த ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து அவனுக்கு ஒரு வேலைக்கான ஒப்புதல் கடிதம் வந்திருக்கும். அப்போது அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எப்படி எனக்கு இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ தான் சொல்லுவாங்க, அந்த மூதாட்டியனுடைய மகன் தான் அந்த பெரிய நிறுவனத்தோட அதிபர் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுக்கு அங்கே வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலைக்கு அவனை அமர்த்ததுக்கு அங்கே இருக்கிற வேலையில் இருக்கிறவங்க யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் எப்படி அவனுக்கு அனுபவமே இல்லையே, அவனை எப்படி வேலை அமர்த்துவது அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் மறுப்பாங்க. அப்போ அந்த அதிபர் சொல்லுவாங்க, உங்ககிட்டலாம் ரொம்ப நிறைய அனுபவம் இருக்கலாம், ஆனால் அவன்கிட்ட மனிதாபிமானங்கிற ஒரு பெரிய அனுபவம் அவன்கிட்ட இருக்கு. அவன் இந்த இதில் வேலை செய்கிறதுக்கு அவன் தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த நாளில் உங்களையும் கூட அநேகர் ரொம்ப அற்பமாக நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பாங்க. உங்களால் இயன்ற உதவிகளை சின்ன சின்ன உதவி தான், ஆனால் உங்களால் செய்ய முடியும்னா அதை செய்யுங்க. ஏசப்பா உங்களுக்கான அதற்கான கனத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அன்னைக்கு தாவீது கூட அவன் சகோதரர்களால் ரொம்ப அற்பமாக தான் எண்ணப்பட்டான். ஆனால் ஏசப்பா அவனை மேய்ப்பனுங்கிற பதவியிலிருந்து யுத்த வீரனா, கோலியாத்தை வீழ்த்திருந்தனால் அவனை யுத்த வீரனா ஏசப்பா ப்ரமோட் பண்ணாங்க. அவன் சவுல் ஒரு இசை கலைஞனை கேட்கும்போது இந்த தாவீதான் கூட்டி கொண்டு வந்தாங்க. அப்புறம் அவனை ஒரு பெரிய ராஜாவா ஏசப்பா அமர்த்தினாங்கல்ல. அவன் தேவனோடு பேசுகிற மனிதனான்னு இருந்தான். அதனால இந்த நாளில் யாரெல்லாம் உங்களை அற்பமாக நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க மத்தியிலலாம் ஏசப்பா உங்களை பெரிய ராஜாவா உங்களை அமர்த்துவாங்க. இந்த நாள்லேருந்து கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. ஏசப்பா உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பாங்க. ஆமீன்.